ஸோ எஸ் கேஸ் பி ஹியர் ஃபார் பூக்கட்டும். பூக்கட்டும்ன்றது எல்ஐகே ஆல்பமோட லாஸ்ட் சாங், நம்ம ரியாக்ட் பண்ண போகிற லாஸ்ட் சாங். ஸோ ஐ எம் ஆக்சுவலி பிரிட்டி இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச். இது என்ன மாதிரி பாடம் பூக்கட்டும் அப்படின்றது மெலடியாக இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்றதுக்காக. பட் பாட்டை கேட்கும் போது இட் குட் பி சார்ட் ஆஃப் அ மெலடி அப்படின்றது எனக்கு தோணுது. பட் தெரியல, பூத்து பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு வந்து ஏன் இந்த ஆல்பம் நான் ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்ணேன்னா, அனியோட இப்போ அந்த மாஸ் சவுண்டிங் எல்லாத்தையும் விட்டு ஜாலியாக ஒன்று பண்ணுவார் அணி. அதையும் தாண்டி இந்த மெலடி அப்படின்றப்ப விக்னேஷ் வந்து நல்லா பண்ணுவார் அணி அப்படின்றது தான் எனக்கு ஒரு சின்னதாக ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷனில். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ. வாங்க போனால் சொன்ன மாதிரி பூக்கட்டும் பாட்டை தான் கேட்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. மெலடி மாதிரி தான் இருக்கு. நைஸ். ஓகே ஓகே பாதம் சுற்றி வண்ண வண்ண பூக்கள் மட்டும் கேட்கட்டும். உன் காதில் காக்கை குருவி குயில்கள் கிளிகள் கொட்டம் சூழட்டும். இது ஒரு மாதிரி இந்த ரியலைசேஷன் சாங் மாதிரி இருக்கு. சூழட்டும் கூறட்டும் குட்டி கதைகள் மழலையில் குழந்தைகள் ஊரட்டும். உனக்குள்ளே இயற்கையின் இயல்புகள் தூரட்டும். காதல் சிறு உலகினில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்திடு. ஊஞ்சலின் அருகில் கண் மூடிக்கொண்டு இதை மறந்திடு. ஓ நைஸ் பறந்து நைஸ். ஓ நைஸ். உனக்கென்று கொஞ்சம் நேரம் பறந்து போ. பறந்து போ நீ பறந்து போ. காதல் கொஞ்சம் நேரம் கலந்து போ. Oh, nice. Okay, okay. Drums changed. Okay, rhythm changed. Nice. Nice mixing, summer mixing. Very nice, very nice. In the side of Anirudh is always வேற level பா. அழகு. ஓ அந்த கிளாசிக்கல் டச் எப்பயும் அணியை தொடும் போது வேற லெவல். ஓ வாவ், இந்த பேக்ரவுண்ட் லேயரிங் அந்த கிளாசிக்கல் டச் அடிக்கிறது சித்தாரா வீணே தெரியல, பயங்கரமா இருக்குது. மிக்ஸு, சரியான மிக்ஸு, அழகா இருக்கு பாட்டு. ஓ the rhythm, the way the rhythm comes in வேற லெவல்ல இருக்கு. Very nice song, beautiful song. இது
விஷுவலி கண்டிப்பாக இது ஒரு நியர் கிளைமேக்ஸ் சாங் தான். விஷுவலி பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபைனல் ஆக்ட், அந்த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம், இந்த ரியலைசேஷன் போர்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு இது ஃபைனல் ஆக்ட் அப்படின்ற ஒரு போர்ஷனில் வரக்கூடிய பாட்டு நல்லா தெரியுது, எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த பாட்டு சாலிடாக இருக்க போது ஆன் ஸ்க்ரீன் விஷுவலோட பிரதீப், கிருதி ஷெட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இல் பி ரியலி வெரி வெரி குட் விஷுவலி. டக்குன்னு ஆரம்பிக்கும் போது ஐ ஹேட் த ஃபீலிங் ஆஃப் லிஸ்னிங் டு எங்கே என்று போகுது ஃப்ரம் தானா செஞ்சு. ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு, அது ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பாட்டு. அந்த டக்குன்னு அந்த ஃபீலிங் கொடுத்துச்சு. தென் இந்த ரிதம் ஷிஃப்டட் ஆஸ் லைக் ஓகே பீட் வருதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஷிஃப்ட், அழகான ஒரு ஷிஃப்ட். இட்ஸ் லைக் டுவர்ட்ஸ் மோர் ஆஃப் லெட்ஸ் கோ டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி, we are realizing and we are going towards positivity now அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பாட்டில். நல்ல பாட்டு. முக்கியமாக த அமௌண்ட் ஆஃப் லேயர்ஸ், ஹவு த சாங் வாஸ் மிக்ஸ்ட், அமேசிங், வேறு லெவல். முக்கியமாக நடு போர்ஷன், இந்த கிளாசிக்கல் பிட்ஸ்லாம் உள்ளே வந்தோன்னே, அந்த சித்தார் இஃப் ஐம் நாட் ராங், அது சித்தார்லாம் உள்ளே வந்தோன்னே தட் வாஸ் லைக் கிரேசி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ தான் கேட்குது, இந்த சைட் கேட்குது, இந்த சைட் கேட்குது, எங்கேயோ தான் கேட்குது. பட் த ஸ்மால் பிட்ஸ் ரியலி ஆட் சம் ரியலி குட் ஃப்ளேவர், ரியலி குட் எமோஷன் டு த சாங் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு பாட்டு. நல்ல ஒரு பாட்டு, ரொம்ப நல்ல ஒரு காதுக்கு இனிமையான ஒரு பாட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இது நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒன்று 4 days டு ரிலீஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்ப்போம். நன்றி.